Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 2 basic algebraல exercise 2.12ல question number 11 வாங்க question குள்ள போலாம். Solve log x to the base 2 minus 3 log x to the base 1 by 2 which is equal to 6. இதை இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். First நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை givenல எழுதிக்கலாம். So நம்ம இப்போ next என்ன பண்ண போறோம்னா box rule யூஸ் பண்ண போறோம். Box rule யூஸ் பண்ணும்போது வேல்யூவும் பேஸும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி log வந்து நீங்க டோட்டலா டிவிஷன்ல போடணும் சரிங்களா சோ அப்ப இதை இப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் இது வந்து log x to the base 2 ன்னு இருக்குது log 2 to the base x ன்னு ஆயிடும் அதே மாதிரி இது எப்படி ஆகும்னா log 1 by 2 to the base x ன்னு மாறிடும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண எழுதும்போது 1 divided by log 2 to the base x minus 3 இருக்கும்போது அது நியூமரேட்டர்ல தான் வரும் divided by log 1 divided by 2 to the base x equal to 6 ன்னு ஆயிடும் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆல்ரெடி தெரியும் logல வந்து இந்த மாதிரி டிவிஷன்ல வந்துச்சுனா இத வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம் log 1 minus log 2 ன்னு எழுதுவோம் இல்லையா இப்போ அதே மாதிரி இத எழுதிக்கலாம் அப்போ 3 divided by log 1 to the base x minus log 2 to the base x equal to 6 ன்னு ஆயிடும் இங்க எப்பவுமே நமக்கு log 1 ஓட வேல்யூ 0 அதனால இதுக்கு பதிலா 0 போட்டுக்கலாம் இப்போ இங்க 0 போட்டுட்டீங்க அப்படினா நார்மலா இந்த இங்க என்ன ஆயிடும் மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துரும் இல்லையா சோ மைனஸ் மேல வரும்போது இங்க என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் சோ 1 divided by log 2 to the base x plus 3 divided by log 2 to the base x equal to 6 இந்த மாதிரி வந்து நிக்கும் இப்போ இதுல பாருங்க 1 இது வந்து காமனா இருக்கா இங்கேயும் இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 3 க்கு பதிலா 3 into 1 போட்டீங்கன்னா 1 divided by log 2 to the base x தான் அப்ப இத காமனா வெளியில எடுத்துறலாம் இத காமனா நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் 1 divided by log 2 to the base x bracketல 1 plus 3 ன்னு கிடைக்கும் ஏனா நீங்க அத காமனா எடுத்துட்டதனால which is equal to 6 இப்போ இந்த 1 ஐயும் 3 ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணா நமக்கு 4 ன்னு கிடைக்கும் எனக்கு இப்போ இந்த 4 வந்து இங்க வேண்டாம் சோ நான் அத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன் சோ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேனா 6 divided by 4 which is equal to 3 by 2 ஏனா இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 divided by 2 ன்னு கிடைக்கும் மறுபடியும் நம்ம பாக்ஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல 1 divided by log 2 to the base x ன்னு இருக்குறத log x to the base 2 ன்னு மாத்த போறோம் எப்படி நம்மள ஒரு log ஓட வேல்யூவை பாக்ஸ் ரூல் யூஸ் பண்ணி டிவிஷன்ல போட முடியுமோ அதே ரூலை யூஸ் பண்ணி இத திரும்பவும் நார்மலாவும் ஆக்க முடியும் சோ இது இப்போ நார்மலா ஆக்க போறோம் சோ நார்மலா ஆக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் log x to the base 2 which is equal to 3 by 2 ன்னு வரும் இப்போ இந்த log வேல்யூவை எப்படி எக்ஸ்போனன்ட்டா மாத்துறது அப்படி நான் சொல்லி தர போறேன் சோ இது எப்படி எக்ஸ்போனன்ட்டா மாத்துறதுன்னா இது ரொம்ப ஈஸி இந்த பேஸ்ல தான இந்த 2 இருக்கு அப்ப இது அப்படியே பேஸ்லயே போட்டுக்கோங்க x divided by 2 the fraction போட்டுக்கோங்க இந்த logன்றதை எடுத்துருங்க which is equal to 3 by 2 இப்போ என்ன பண்ணனும்னா இத cross multiply பண்ணனும் cross multiply பண்ணி வர வேல்யூவை பவர்ல போடணும் அப்ப x ஸ்கொயர் ஓகேங்களா equal to 2 cube அவ்வளவுதான் இப்போ வந்து logல இருக்குது பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்டா மாறிடுச்சு சரிங்களா சோ இப்போ x ஸ்கொயர் equal to 2 cube ஓகேவா சோ இப்போ 2 cube அப்படினா என்னது உங்களுக்கு 8 ன்னு தெரியும் சோ x ஸ்கொயர் equal to 8 எனக்கு தேவை x மட்டும் தான் சோ x which is equal to root of 8 சோ 8 வந்து நீங்க 4 into 2 ன்னு பிரிக்கலாம் சோ 4 நம்ம ரூட்டுக்கு வெளியில எடுத்துட்டோம்னா 2 ஆயிடும் சோ 2 root 2 இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா क्वेश्चन नंबर 12 solve log x square minus 6x plus 65 to the base 5 minus x equal to 2 சோ இது வந்து இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அத given னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சோ given வந்து அப்படியே என்ன क्वेश्चनோ அத நீங்க எழுதிக்கோங்க இப்போ இந்த log எடுத்துட்டு நம்ம இத எக்ஸ்போனன்ட்டா மாத்த போறோம் சோ எக்ஸ்போனன்ட்டா எப்படி மாத்தணும் நான் previous क्वेश्चनலயே சொல்லிருந்தேன் இப்போவும் நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம் இதுல பேஸ் பாத்தீங்கன்னா 5 minus x இத நம்ம இப்ப டினாமினேட்டர்ல போட்டுட்டு அதே மாதிரி தான் பண்ண போறோம் சோ பண்ணலாம் x square minus 6x plus 65 divided by 5 minus x இங்க வந்து 2 மட்டும் தான் இருக்குதுனால equal to 2 divided by 1 ன்னு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இத cross multiply பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இதுக்கு மேல பவர்ல 1 வந்துரும் இது வந்து இதோட பவரா மாறிடும் சரிங்களா அதாவது இதோட பவரா 1 வந்துரும் இதோட பவரா இது மாறிடும் ஓகேவா சோ அப்படி மாறிச்சினா 5 minus x the whole square which is equal to இது 1 னால மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான் இல்லையா சோ x square minus 6x plus 65 இப்போ log நம்ம எக்ஸ்போனன்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ 5 minus x ன்றது வந்து a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணோம்னா 25 அதாவது a square plus b square போது x square வந்துரும் minus 2ab னும்போது 25 into x ன்னு வந்துரும் அப்ப 2 5s are 10 so 10x which is equal to x square minus 6x plus 65
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம். அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா -6x + 65 -25 + 10x = 0 கிடைக்கும். இப்போ 6x இருக்கு, இங்க ஒரு 10x இருக்கு. நீங்க இதுல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 4x வரும் நமக்கு. அதே மாதிரி 65 - 25 வந்து 14 கிடைக்கும். ஸோ 4x + 40 which is equal to 0. எனக்கு தேவை x மட்டும் தான். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 40 அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ 4x = -40. x மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 4 அந்த சைடு கொண்டு வந்தோம்னா அது டிவிஷன்ல வரும். ஸோ x = -40 / 4 வரும். இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா -10. அப்போ x ஓட வேல்யூ x = -10. இதோட நம்மளோட ஆன்சர் முடியுது. தேங்க்யூ.